ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். ஆதியாகமம் 17:1 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு. ஆபிரகாமுடைய 100வது வயதில் கர்த்தர் அவருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். ஆனால் எதிர்காலம் அவருக்கு தெரியாததுனால அவருடைய 99வது வயதில் அவருக்கு ஒரு மனசோர்வு. இன்னும் எவ்வளோ நாள் காத்திருக்கணும், 1 மாதமா 1 வருஷமா அப்படின்னு அவர் சோர்ந்து போயிருந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், ஏன்னா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்னு சொல்கிறாரு. அதே போல் ஆபிரகாம் ஈசாக்கை அவருடைய 100வது வயதில் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம்ல. ஏன்னா வல்லமை தேவனுடையது. அவருடைய மக்கள் அவர் எகிப்து தேசத்துலேருந்து அழைத்து கொண்டு வரும் பொழுது அந்த செங்கடலை 2ஆக பிளந்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு உட்டை பிளக்கிற மாதிரி 2ஆக பிளந்தாராம். அந்த ஜலம் 2 பக்கமும் செவர் மாதிரி அந்த மக்களுக்கு ஒரு அரணாக இருந்ததாம், மதில் போல இருந்திருக்கு. ஆனால் அவருடைய அந்த எதிரிகளுக்கும் அது அவர்களை கவிழ்த்து போட்டது அப்படின்னு பார்க்குறோம். தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய கால் கூட நினையாமல் பத்திரமாக கூட்டிகிட்டு வந்ததை நம்ம பார்க்குறோம்ல. அந்த வல்லமையை தான் நம்ம இன்றைக்கும் விசுவாசிக்க சொல்கிறாரு. சமுத்திரத்தை அவர் குலுக்குகிறவர்னு பார்க்குறோம்ல. சமுத்திரத்தின் மேல் நடந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் அற்புதங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் அவர் கேட்ட கேள்வி, இந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா அப்படின்னு. நான் அதை செய்ய முடியும், அந்த என்னுடைய வல்லமை என்னை விசுவாசித்தால் தான் அவர் நம்ம லைஃப்பில் செயல்பட முடியும். நம்ம அந்த விசுவாசிக்கலன்னு சொன்னால் அவரால் செயல்படவே முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. அதனால தான் அவர் சொல்கிறார், எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்து கொள்ள அப்படின்னு சொல்லி. அவருடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நம்மை பாதுகாப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்கு வேணும் எல்லா சூழ்நிலைகளிலுமே. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் கூட நம்ம யோசித்து பார்ப்போம், நம்மளை நிதானித்து பார்க்கலாம். நம்முடைய வல்ல மீட்பர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம லைஃப்பில் செய்ய நினைத்தது தடைப்படாது. நம்மோடு கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனையும் பார்க்கலும் மிகவும் பெரியவர். அதை நம்ம உணரத்தக்கதான இருதயம் நமக்கு வேணும். அந்த விசுவாசம் வேணும்னு ஆண்டவரை எதிர்பார்க்குறாரு. நம்ம ஒரு குழந்தைய கொண்டு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போடும்போதோ இல்லை ஒரு ஐசியூவில் ஒருத்தங்களை அட்மிட் பண்ணும்போதோ யாரையும் நம்ம விட்டுட்டு வரோம்ல, நீங்கள் வெளியில் இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் அவருடைய அந்த வல்லமையை நம்பி மட்டும் நம்ம ஒப்பு கொடுக்குற சில நேரங்களில் யோசிக்கிறோம்ல. இன்றைக்கி ஆண்டவரே, நீங்கள் எங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மனுஷங்க யாரையுமே பார்க்க மாட்டோம், உம்முடைய வல்லமையை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய கரத்தில் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.